உன்னத பாட்டு 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். நான் என் நேசருடையவன், என் நேசர் என்னுடையவர். ஹல்லேலூயா. இன்றைக்கு தேவன் நம்மை பலுகி பெருக பண்ண வேண்டும் என்றால் நம்மிடத்தில் காணப்பட வேண்டிய 2 காரியங்களை குறித்து நாம் செய்தி கேட்க இருக்கிறோம். நம்மிடத்தில் காணப்பட வேண்டிய 2 காரியங்கள். நம்மிடத்திலே கர்த்தருடைய வாக்கு நிறைவேற வேண்டும். இந்த மாதத்திலே கர்த்தர் நம்மை பலுகி பெருக பண்ண வேண்டும் என்றால் 2 காரியங்கள். முதலாவதாக வைராக்கியம் நிறைந்த வாழ்க்கை. அல்லேலூயா. முதலாவதாக வைராக்கியம் நிறைந்த வாழ்க்கை உங்களுக்குள்ளாக வேண்டும். என்ன வைராக்கியம்? நான் என் நேசருடையவன், என் நேசர் என்னுடையவர். இந்த வைராக்கியம் நமக்குள்ள இருக்கும்போது நாம் பலுகி பெருகுவோம். எல்லா தடைகளையும் விசுவாசம், நமக்குள்ளாக இருக்கிற விசுவாசம் சத்துருடைய அக்கினி ஆஸ்திரங்களை அவித்து போடும். அல்லேலூயா. நான் என் நேசருடையவன், என் நேசர் என்னுடையவர். ரூத் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே வாசிக்கலாம். சத்தத்தை உயர்த்தி. தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது யூதாவில் உள்ள பெத்லெகேம் ஊரானாகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோடும் 2 குமாரரோடும் கூட மோவாப் தேசத்திலே போய் சஞ்சரித்தான். ரூத்தினுடைய மாமனாரை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். மாமனார் நிறைய எப்படி பாக்குறீங்க? கவனிங்க, உங்க மாமனார் இல்ல, ரூத்தினுடைய மாமனார். இங்க யாரு ரூத் இல்ல? சரி, ரூத்தினுடைய மாமனாரை குறித்து நாம் பார்க்கிறோம். அவர்களுக்குள்ளாக ஒரு வைராக்கியம் இல்லை. என்ன வைராக்கியம் இல்லை? முதலாவதாக தேவ ஜனங்களோடு பாடுபடுவதிலே ஒரு வைராக்கியம் இல்லை. தேவ ஜனங்கள் வாழ்கிற இடத்துல பஞ்சம். என்னது சொல்லுங்க? பஞ்சம். தேவ ஜனங்கள் வாழ்கிற இடத்துல பஞ்சம். உடனே எப்பா பஞ்சம் இருக்கிற இடத்துல நாம என்ன பண்ண முடியாது? சரி, அப்ப எல்லா தேவ ஜனங்களையும் சேர்த்து கூட்டிட்டு போலாம்ல நல்ல இடத்துக்கு. இல்ல, தனியாக. எங்க போறாப்ல? மோவாபு என்கிற தேசத்துக்கு போறாப்ல. மோவாப் தேசம் என்ன தேசம்? ஆசிங்க. ஆதியாகமம் 19:37 மோவாப் என்று பெயரிட்டார். மூத்தவள் ஒரு குமாரனை பெற்றாள். அந்த மூத்தவளுக்கு இந்த குமாரன் பெற காரணம் என்ன? அதுக்கு முந்தின வசனம், லோத்தின் குமாரத்திகள் தங்கள் தகப்பனாலே, தேவன் விரும்பாத ஒரு காரியம். இந்த பிள்ளை எப்படி பெற்றால்? தகப்பனாலே, தவறான உறவினாலே மோவாப் என்ற பிள்ளையை பெற்றெடுத்தாள். அந்த மோவாபினுடைய சந்ததியர் மோவாபியர்கள். மோவாபியர்கள் வாழ்ந்த தேசம் தான் மோவாப் தேசம். தேவன் விரும்பாத ஒரு தேசம். தேவன் விரும்பாத ஒரு பட்டணத்துக்கு ரூத்தினுடைய மாமனார் கடந்து செல்லுகிறார். பலுகி பெருக வேண்டும் என்ற எண்ணத்தோடு கடந்து செல்கிறார்கள். தேசத்திலே பஞ்சம். ஆகவே தேவன் விரும்பாத ஒரு பாதையை தெரிந்தெடுத்துக் கொண்டு அங்கே போனால் பலுகி பெருகலாம் என்று நினைத்தார்கள். மாறாக சந்ததி அழிக்கப்பட்டதுதான். அதை நாம் பார்க்கிறோம். மாமனார் மரித்து விட்டார்கள். அவளுக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளைகள் மரித்து விட்டார்கள். தேவ பிள்ளைகளே, நீங்கள் பலுகி பெருக வேண்டும் என்றால் உபத்திரவத்தின் நடுவிலும் தேவனை உறுதியாக பற்றி கொண்டிருக்க வேண்டும். ஒரு வைராக்கியம். நான் என் நேசருடையவன், என் நேசர் என்னுடையவர். நான் போகிற பாதையில எவ்வளவு கடினமான பாதைகள் வந்தாலும் நான் என் நேசருடையவன், என் நேசர் என்னுடையவர். மோசே அநேக நன்மைகள் எகிப்திலே அவனுக்கு இருந்தாலும் உபத்திரவத்தின் பாதையில துன்பத்தை அனுபவிக்கிறவர்களோடு தன்னுடைய வாழ்க்கையை வாழ தெரிந்து கொண்டார். உங்களை சுற்றில இருக்கிற தேவ ஜனங்கள், வைராக்கியமான தேவ ஜனங்கள் ஒரு கூட்டம் உங்களுக்கு இருக்கும். சில நேரங்களில் பாத்தீங்கன்னா சபைக்கு வருகிறவங்க பக்கத்துல எல்லாரும் நெருக்கம். எல்லாரும் சத்துருடைய போராட்டத்தினால் அநேக நெருக்கம் இருக்கும். ஐயோ, இந்த ஜனங்களோடு, இந்த சபையில இவர்களோடு வாழ்வதை காட்டிலும் சில வெளியே தெரிகிற சில நல்ல இடங்கள்லாம் இருக்கிறது. அவரிடத்துல கார் இருக்கிறது, பங்களா இருக்கிறது, அவரிடத்துல அநேக நிறைய காரியங்கள் இருக்கிற, நல்ல ஸ்பீக்கர், ஆராதிக்கிற நிறைய இடங்கள் நல்லா இருக்கிறது. அங்க போலான்னு தோணும். அவர்களோடு இணைக்கப்படலான்னு சொல்லுங்களேன். சில கடினமான மனிதர்களோடு பாத்தீங்கன்னா காணிக்க சில பேர் கொடுப்பாங்க. யாருக்கு தான் கொடுப்பாங்கன்னா, நல்ல சர்ச், நல்ல ஒரு ஃபேமஸான நல்லா இருக்கிறோம். சிலர் பாத்தீங்கன்னா கிராமத்துல கடினமான பாதை. இந்த கிறிஸ்துமஸ் டைம்ல எத்தனை பேர் அப்படி கொடுத்தீங்க? எத்தனை பாஸ்டர்ஸ்? நான் யாருக்குமே சொன்னேன், நம்ம பகுதியில கிராமங்கள்ல எவ்வளவு கடினமான பாஸ்டர்ஸ் இருக்கிறாங்க, கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு போய் ட்ரெஸ் எடுத்து கொடுங்க, அவங்களுக்கு உதவி செய்யுங்க. நாம தெரிந்து கொள்ளுகிறதுலாம் எப்படிதான் தெரிந்து கொள்வோம்? கொஞ்சம் நல்லா அழகா பயங்கரமா நல்லா இருக்கணும்னு. ஆனா இந்த சபைக்கு வருகிறவங்களை உண்மையாகவே பாஸ்டர் உள்ள வந்தாதான் பிரச்சனையே கொஞ்சம் ஆரம்பிக்கும். நான் தான் சொன்னேன், யாருன்னு உள்ள வந்தாதான் நீங்க பரிசுத்தமாக்கப்படுகிறீர்கள். அல்லேலூயா,
அவன் இனி ஆனா வரப்போகிறவங்க எப்படி இருக்க போறாங்க? பரிசுத்தத்துக்காக ஏங்குனவங்க உள்ள வரப்போறாங்க. அல்லேலூயா. உள்ள வந்ததுக்கு அப்புறம் அவர்களை கர்த்தர் பழுகி பெருக பண்ணுவோம். இங்க இருக்கிற உங்களை கர்த்தர் பழுகி பெருக பண்ணணும்னா உபத்திரவத்தின் நடுவிலையும் கர்த்தரை அந்த ரூத்தினுடைய மாமனார் மாமியார போல இல்லாம கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அவருடைய வார்த்தை தேவ ஜனங்கள் இருக்கிற இடம், தேவனுடைய வார்த்தை இருக்கிற இடம், அவன் தேவ பிள்ளைகள் வாழ்கிற இடத்தை தெரிந்து கொள்ளும் போது அது கஷ்டமோ நஷ்டமோ இந்த தேவனுடைய வார்த்தை இருக்கியா. இந்த சபையில வர்றவங்க நிறைய பேர் வர்றீங்க. இந்த சபையில பாஸ்டருக்காக நீங்க வரக்கூடாது. சபையில தேவ வார்த்தை இருக்குன்னா வாங்க. தேவ சத்தம் கேட்கப்படுறேன், தேவனுடைய வசனம் துணிக்கப்படுகிறது. அதுனா நீங்க வந்தீங்கன்னா உண்மையாகவே அந்த வார்த்தை உங்களை தேற்றும், அந்த வார்த்தை உங்களை உருவாக்கும், அந்த வார்த்தை ஆசீர்வாதத்துக்கு நேரம் உங்களை நடத்தும். நீங்களும் பழுகி பெறுகிறவர்களாக மாறுவீங்க. அல்லேலூயா. முதல்ல பாத்தீங்கன்னா ரூத்தினுடைய பழுகி பெருகுவதற்கு தடையாக இருந்ததுக்கு காரணம் அவங்க மோவாபை தெரிந்து கொண்டாங்க. தேவன் விரும்பாத ஸ்தலத்தை தெரிந்து கொண்டாங்க, தேவன் விரும்பாத காரியத்தை தெரிந்து கொண்டாங்க. அதுல வாசிக்கலாம், இன்னும் வாசிங்கன்னா உபாகமம் 32 மோசையை குறித்து போட்டிருக்கு. 34:5 வாசிங்க. 34:5 மரித்தான். எங்க மரித்தான் மோசே? ஆனா எங்க மரிக்க வேண்டியது? கானான் தேசத்துக்குள்ள காலடி எடுக்க வேண்டிய மோசே எங்க மரித்தாப்ல? தேவன் விரும்பாத ஸ்தலம். தம்முடைய பிள்ளைகள் அடக்கம் பண்ணப்பட வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்பாத ஒரு இடம். பாவம் செய்தபடினால், தேவன் விரும்பாத காரியத்தை செய்தபடினால் மோசே மோவாப்ல அடக்கம் பண்ணப்பட. ஆனா அந்த மோவாப்பை தான் யார் தெரிந்து கொள்ளுகிறார்? ரூத்தினுடைய மாமனார் தெரிந்து கொள்ளுகிறார். இன்றைக்கு தேவன் விரும்பாத ஸ்தலங்கள் இந்த பூமியில உண்டு. தேவன் விரும்பாத காரியங்களை செய்கிறவர்கள் உண்டு. ஆலயத்துக்கு வருவாங்க, சினிமா பார்ப்பாங்க. ஆலயத்துக்கு வருவாங்க, பச்சார வேசித்தனத்தில் ஈடுபடுவாங்க. ஆலயத்துக்கு வருவாங்க. இவர்களோடு ஐக்கியப்படுவதை காட்டிலும் தேவனோடு தேவ ஜனங்களோடு பரிசுத்தமாக வாழ்கிற ஒரு கூட்டம் உண்டு. அவர்களோடு உபத்திரவப்படுவதே மேல் என்று சொல்லி அவர்களோடு நீங்கள் வாழ பிரயாசப்பட்டீங்க என்றா இன்றைக்கு இருக்கிற பஞ்சம் நாளைக்கு மாறும். இன்றைக்கு இருக்கிற வறுமை ஒரு நாள் மாறும். அன்றைக்கு நீங்கள் 100 பலனை பெற்றுக் கொள்வீர்கள். அல்லேலூயா. இப்பொழுது இருக்கிறதை பார்க்கல 1000 மடங்கு பெருகுவீர்கள். இப்பொழுது நீங்கள் பிரயாணம் பண்ணுகிற தேவ பிள்ளைகள், இப்பொழுது நீங்கள் பிரயாணம் பண்ணுகிறவர்களுக்குள்ளாக சில உபத்திரவத்தின் பாதையில், கடினமான பாதையில் அவர்கள் கடந்து சென்று கொண்டிருக்கலாம். ஆனா நிச்சயமா ஒரு நாள் பெரிய அறுவடையை பார்ப்பீங்க. அல்லேலூயா. அறுவடை மிகுதி ஆளோ இல்லை, அந்தோ மனித அழிகின்றாரே. நேற்று தினத்துல ராஜு ஐயா வந்தாங்க. அவங்க போகும்போது கஷ்டத்தோட கண்ணீரோட போனாங்க. பாஸ்டர், நீங்க இருக்கிற இடம் நல்ல இடம் பாஸ்டர், நீங்க இருக்கிற இடம் நல்ல இடம். எத்தனை ஜனங்கள் அழிஞ்சு போயிட்டு இருக்கிறாங்க பாஸ்டர். நான் பெங்களூர்ல இருந்து வந்தேன், இப்படிப்பட்ட சம்பவத்தை நான் பார்க்கல. உடலை வருத்தி, கண்ணிருந்தும் காணாது, காதிருந்தும் கேளாது, சில காரியங்களுக்காக தன்னுடைய சரீரத்தை வற்புறுத்தி, தன்னுடைய சரீரத்தை கொடுமைப்படுத்தி வெறும் காலோடு நடந்து கொண்டிருக்கிறார்களே, அவர்கள் நடுவில் கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். இன்னும் நீங்க உண்மை உத்தமமா இருந்தீங்கன்னா இன்னும் இப்படிப்பட்ட அநேக கோட்டைகளை கர்த்தர் உங்களை கொண்டு நொறுக்க உதவி செய்வார். நீங்க சரியான இடத்துல இருக்கிறீங்க. இன்னும் நீங்க போக வேண்டிய தூரம் வெகு தூரம். இன்னும் கர்த்தருக்காக பயன்பட வேண்டிய தூரம் வெகு தூரம். நீங்கள் பழுகி பெருகுவீர்கள். ஆனால் சில உபத்திரவங்களின் வழியாக நீங்கள் நடக்க நேரிடும். சில கடினமான உபத்திரவத்தின் வழியாக நடக்க நேரிடும். அதை நீங்க பொருட்படுத்தாதீங்க. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்வார். நம்ம பழுகி பெருகுவோம். ஆனா சில நேரங்களில் சில உபத்திரவத்தின் பாதையில அதுல இருந்து வெளியே வரணும்னு ஆசைப்படுவதை காட்டிலும் அதன் நடுவிலும் கர்த்தருக்காக எப்படி வாழணும், அந்த உபத்திரவத்தின் நடுவில் கர்த்தருக்காக எப்படி நான் ஓடணும், உண்மை உத்தமமுள்ள ஊழியக்காரனே என்று சொல்லி கர்த்தர் அழைக்கிற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டும். அல்லேலூயா. இரண்டாவது ரூத்தை குறித்து வாசிக்கலாம். 1:16-17 இதெல்லாம் உங்களுக்கு தெரிந்ததான காரியம். ரூத் 1:16-17 வாசிங்க. நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச அப்படின்னு யார்கிட்ட சொல்றாங்க? இப்ப ரூத்து மாமனாரை குறித்து சொல்லிட்டேன். இப்ப மாமியார்கிட்ட ரூத் வர்றாப்புல. எப்ப இப்போ உங்களை விட்டு நான் பிரிஞ்சு போவேன்னு என்ன பண்ணாதீங்க, நினைக்காதீங்க. வாசிக்கலாம். நீங்க போற இடத்துக்கு நான் வருவேன், நீ தங்குற இடத்துக்கு நான் வருவேன். உங்க ஜனம், உலகத்தார் சொல்றாங்க, ரூத் எங்கேயோ இருந்த ஆளு என்ன சொல்றாப்புல, உங்க ஜனம் ஏன் ஜனம், உம்முடைய தேவன், நீர் மரணம் அடையும் இடத்தில் நானும் மரணம் அடைந்து அங்க அடக்கம் பண்ணப்படுவேன். அங்க நானும் எப்படி சொல்றாங்க பாருங்களேன். நீங்க எங்க பறிக்கிறீங்களோ அங்க நானும் வந்து
மரணமே அல்லாமல் வேறு ஒன்றும் உம்மை விட்டு என்னை பாருங்களேன். இந்த ஒரு வைராக்கியம் எப்போ வந்துச்சு தெரியுமா? கவனிங்க, நல்ல கவனிங்க. இந்த வார்த்தைய மாமியார்ட்ட எப்போ சொல்றாப்லன்னா, கணவன் மரித்து விட்டார். யாருடைய கணவர்? ரூத்துடைய கணவர் மரித்து விட்டார். இப்ப மரித்த பிறகு பாத்தீங்கன்னா கணவன் மனைவி 2 பேரும் திருமணம் செய்யறாங்க. திருமணம் செய்யும் போது உடன்படிக்கை பண்ணுகிறோம். அதன் பின்பதாக ஒருவேளை கணவன் மரித்து விட்டால் அல்லது மனைவி மரித்து விட்டால் அந்த உடன்படிக்கைக்கு நாம நீங்களாக்கப்பட்டு விட்டோம். இப்ப நாம நினைத்த இடத்துக்கு எங்கெல்லாம் போகலாம், வேறொரு நபரை திருமணம் செய்ய வேண்டும் என்றாலும் செய்து. ஆனா இங்க பாத்தீங்கன்னா வாய்ப்பு இருக்கு ரூத்துக்கு. எப்பா நீ போகலாம்ப்பா, நீ நினைத்தபடி, நீ நினைத்த வாழ்க்கை வாழலான்னு வந்தாலும் ரூத்து சொல்றாப்ல, நான் போக போறதில்ல. இந்த வைராக்கியம் தான் கர்த்தரை இன்னைக்கு எதிர்பார்க்கிறார் உங்களிடத்துல. இந்த வைராக்கியம் எப்பா, கஷ்டமானாலும் நஷ்டமானாலும் லாபமானாலும் ஆமென், நஷ்டமானாலும் நான் கர்த்தருக்காக வாழ்வேன். என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவர். அல்லேலூயா. அப்படி இருந்துச்சுன்னா கர்த்தர் உங்களை பழுகி பெருக பண்ணுவா. இந்த அன்பு உங்களுக்குள்ள இன்னைக்கு வரணும். என்ன ஆனாலும் என் நேசருக்காக நான் வாழ்வேன், என்ன ஆனாலும் நான் அவருக்காக வாழ்வேன். அந்த நேசம் பெருக 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 உங்களை கர்த்தர் பழுகி பெருக பண்ணி கொண்டே இருப்பா. உங்க வாழ்க்கையில நீங்க பழுகி பெருகுவீங்க, தாளந்துல பெருகுவீங்க, கிருபையில பெருகுவீங்க, வரங்கள்ல பெருகுவீங்க, அபிஷேகத்துல பெருகுவீங்க, கர்த்தருக்காக வைராக்கியமாக வாழ்கிறதுல பெருகுவீங்க. அல்லேலூயா. என்ன இருக்கணும் சொல்லுங்க? வைராக்கியம். இன்னைக்கு கர்த்தருக்காக வைத்த வைராக்கியம் எங்கே? நீங்கள் ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் உங்களுக்குள்ளாக இருந்த வைராக்கியம் எங்கே? ஆதியிலே கர்த்தருக்காக ஓடுவேன்னு சொல்லி அவன் நீங்கள் பிரயாசப்பட்ட அந்த பிரயாசம் இப்பொழுது எங்கே? கர்த்தருக்காக பார்க்கிறவங்களுக்கு இயேசுவை பத்தி டிராக்ஸ் கொடுத்தீங்களே, அந்த வைராக்கியம் எங்கே? அவன் சூடு சொரணை எதுவுமே இல்லாத அளவுக்கு, அநேகர் நம்மை பார்த்து ஏளனம் பண்ணுகிற அளவுக்கு, வெட்கம் இல்லாத அளவுக்கு கர்த்தருக்காக வாழ்ந்துமே அதிக கடினமான ஆமென் வியாதி இருந்தாலும் வறுமை இருந்தாலும் பட்டினியோ பசியோ கர்த்தருக்காக ஓடணுமே, அந்த வைராக்கியம் எங்கே? இன்னைக்கு அந்த வைராக்கியத்தை கர்த்தர் மீண்டுமாக உங்களிடத்துல எழுப்ப விரும்புகிறார். ஆதியாகமம் 32 அதிகாரம் 26 வசனம் யாக்கோபை குறித்து நான் போடப்பட்டிருக்கிறது. நான் போக மாட்டேன்பா, நான் போகிறேன் விடுன்னு கேட்கிறாப்புல. அவர் சொல்ற இப்ப நம்ம போக நீர் என்ன ஆசீர்வதிக்காட்டி நான் அந்த வைராக்கியம். அதான் கேட்கிறேன் அநேகர் உங்களிடத்துல. உங்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்கிறதா, சில காரியங்கள். ஐயா சொன்னாங்க, ஃபேனுக்கு நேரம் கைய வச்சிருந்தேன், வர்ற வரைக்கும் கைய கரண்ட் வர்ற வரைக்கும் எடுக்கல. இந்த வைராக்கியம் உங்களுக்குள்ள, ஏசப்பா நீர் நான் உங்க பிள்ளை, என் வாழ்க்கையில நீர் இதை செய்கிற வரைக்கும் நான் உம்மை விட மாட்டேன். இந்த ஆண்டுல கர்த்தர் நீர் எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறீர், சபையில பழுகி பெருக பண்ணுவேன் வாக்கு கொடுத்து, தனிப்பட்ட முறையில் இந்த வாக்கு கொடுத்திருக்கிறீர். இந்த ஆண்டுல முடிவுல போய் உட்கார்ந்து தயவு செய்து உபவாசம் இருந்து எனக்கு பெருக பண்ணும். ஆரம்பத்திலேயே வைராக்கியத்தை எடுங்க, ஆரம்பத்திலேயே முழங்கால போடுங்க. உம்மை விட மாட்டேன். இந்த மாதத்திலே நான் பார்க்கணும், இந்த நாளிலே இந்த வாரத்திலே நான் பார்க்கணும், நீர் எனக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை நான் சுதந்திரிக்கணும். நான் கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். ஒரு பாட்டு கூட அழகா ஒண்ணு, விடமாட்டேன் விடமாட்டேன் யாக்கோபை விடவே மாட்டேன். ஆமென். விடமாட்டேன் விடமாட்டேன் யாக்கோபை போல நான் விடவே மாட்டேன். அல்லேலூயா. அதுக்குதான் இந்த வாரம் வெள்ளிக்கிழமை உபவாச ஜெபத்துல கடன் பிரச்சனையோட இருக்கிறவங்க வாங்க ஜெபிப்போம். இன்னைக்கு நாம ஏசப்பா நான் உமக்காக ஓடணும்ப்பா, உமக்காக ஊழியம் செய்யணும், இந்த கடன் அடிக்கடி என்னை வேதனைப்படுத்துகிறது, ஒரு நுகத்தை போல சுமக்கிறேன், இந்த ஆண்டுல இந்த மாதத்துல எனக்கு இதுல ஒரு விடுதலையை தர வேண்டும். நான் உமக்காக வாழணும், உமக்காக ஓடணும், உமக்காக பக்தி வைராக்கியத்தோடு வாழணும். ஒரு ஜெபத்தை, ஒரு வைராக்கியம், ஒரு வைராக்கியம் நிறைந்த வாழ்க்கை. அல்லேலூயா. அடுத்த 4வதாக அதே இதுல போடப்பட்டிருக்கிற வாசிக்கலாம். தானியேல் 3 அதிகாரம் 18 வாசிங்க. எதை விடுவிக்காமற் போனாலும் முந்தின வசனம் வாசிங்க 17. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகி உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். அவர் அப்படி போனாலும் நாங்கள் உங்களுடைய தேவனுக்கு செய்வதே இல்ல. ஒரு வைராக்கியம். இந்த வைராக்கியம் அவர்களை அழிச்சதா உருவாக்கினதா? அல்லேலூயா. இந்த வைராக்கியம் அவர்களை அழிச்சதா இல்லாட்டி ஜீவனை பெற்றுக் கொண்டார்களா? ஜீவனை. அப்ப வைராக்கியமா இருக்கிற தப்பு இல்லையே. அல்லேலூயா. கடந்த நாட்கள்ல நம்ம சபை உடன் ஊழியர் தான் சாலமோன் ஐயா சொன்னாங்க, பாஸ்டர் நீங்க ரொம்ப விசுவாசமா, அளவுக்கு மிஞ்சி விசுவாசமா. நான் சொன்னேன்,
அளவுக்கு மிஞ்சி விசுவாசம்னு பைபிள்ல ஒண்ணுமே இல்ல. விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும். அப்ப இந்த விசுவாசம் ரொம்ப அதிகமா இருக்குன்னா இந்த விசுவாசத்தை யார் தான் கொடுத்தாரு? கர்த்தர் தான் கொடுத்தாரு. அப்ப அவரே ஓவரா கொடுத்தாருன்னா உங்களுக்கு என்னையான்னு கேட்டேன். அவரே எனக்கு ஓவரா? ஏன்னா அவரை மிஞ்சி விசுவாசம்னு ஒண்ணு இல்ல. ஏன்னா விசுவாசமே அவர் தான் கொடுக்கிறது. சில விசுவாசத்தை குறித்து அவர் என்ன பண்றாரு? ஆச்சரியப்படுறார். ஒருவேளை அன்னைக்கு சாலமன் பிரதர் இல்லாம அந்த இடத்துல ஏசப்பா இருந்திருந்தாருன்னா என்ன கண்டு ஆச்சரியப்பட்டிருப்பார். இஸ்ரவேலுக்குள்ள இப்படிப்பட்ட விசுவாசம், இப்படிப்பட்ட நபர்களா எழுமுங்க. ஹல்லேலூயா. இயேசுவை போல எழுமுங்கயா. வைராக்கியம் நிறைந்த வாழ்க்கை. உடைய விசுவாசத்தை கண்டு நான் சபையார் இந்த நாட்களை திராணிக்கு மிஞ்சி ரத்தத்தை கொடுத்த மாதிரி கொடுத்தாங்க. அவன் ஒரு பக்கம் விசுவாசிகள் கொடுத்ததை கொண்டு நடந்தார், இன்னொரு பக்கம் அவருடைய விசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டேன். அவர்களை போல இன்னும் நான் விசுவாசத்துல இல்லையப்பா, இன்னும் நான் அவர்களை போல இன்னும் தகுதி இல்லையே, எனக்குள்ள விசுவாசத்தை பெருக பண்ணுவீராக. ஒரு வைராக்கியம். எனக்கு என்னமோ பார்த்தா என்ன காட்டிலும் நீங்க மிஞ்சி நிறைய பரலோகத்துல சொத்து சேர்த்து வச்சிருக்கீங்கன்னு ஆசை, பயமா இருக்கு. நல்லதுதான். அல்லேலூயா. பரலோகத்துல நீங்க கோடீஸ்வரர்களாக இருக்க வேண்டும். பரலோகத்துல பாஸ்டர் காட்டிலும் பெரிய வீட்டுல இருக்கணும், அதுதான் ஆசை. அதுக்குதான் மூச்சை கொடுத்து பேசிக்கொண்டு இருக்கிறேன். அவன் நீங்க இந்த பூமியில எது இருக்குதோ இல்லையா இருக்கணும், அதை காட்டிலும் பரலோகத்துல ஆமென். ஒரு நாள் வரும்போது இந்த பூமியில உங்க பிள்ளைங்க நல்லா இருக்கும்போது உங்களுக்கு சந்தோஷமா இருக்குமா இல்லையா? ஒரு நாள் உங்க பிள்ளைங்களை பாக்குறீங்க, நல்லா படிச்சு நல்ல ஆமென் நல்ல நிலைமையில இருக்கு. அதே போலதான் ஒரு நாள் நான் பரலோகத்துக்கு போகும்போது அப்பா இந்த பிள்ளைங்களாம் பரலோகத்துல பெரிய மாளிகையில இருக்கிறாங்க. அல்லேலூயா. என் பிள்ளைங்க பரலோகத்துல சந்தோஷமா இருக்கிறாங்க. அந்த ஆசை வேணுங்க. அந்த ஆசையை பாஸ்டரே கெடுக்க கூடாது. அல்லேலூயா. உங்களை கர்த்தர் பழுகி பெருக பண்ணுவாராக. அல்லேலூயா. உமக்காக தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா, இந்த உடலு உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காக தானே ஐயா, கோதுமை மணி போல் மடிந்திடுவே, உமக்காய் தினமும் பலன் கொடுப்பே, அவமானம் நிந்தை சிலுவைதனை அனுதினம் உமக்காய் சுமந்திடுவே. எனக்கு தெரியும் நம்ம சபை விசுவாசிகளுக்கு பூலோகத்துல சொந்த வீடு இருக்குதோ இல்லையோ, ஒண்ணு மட்டும் எனக்கு தெரியும், சபை விசுவாசிகளுக்கு பரலோகத்துல இடம் இருக்கு. அல்லேலூயா. பாஸ்டர் ராஜேந்திரன் அவர்கள் ஐயா சொல்லுவாங்க, என் விசுவாசிகள் 3 சந்ததியா நிலைச்சு 3 சந்ததியா 5 சந்ததியான்னு சொன்னாங்கன்னு தெரியல, சபையில இருப்பாங்க. பாஸ்டர் ராஜேந்திரன் பாளையங்கோட்டையில லேவியர் முகாம்லாம் நடத்த தூணாக அநேக ஊழியர்கள் எழும்ப பிரயோஜனமா இருந்தவங்க 3 சந்ததி, ஆனா 5 தலைமுறையினரா இருப்பாங்க சபையில, கர்த்தருக்குள்ள நிலைச்சிருப்பாங்க. அதற்கு அப்புறவு அவங்க வாழ்க்கை எப்படின்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னாங்க. அதே போல அத்தனை தலைமுறையினரா அவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, 3 தலைமுறை தான், 3 தலைமுறையினரா இருந்து கொண்டு இருக்கிறாங்க என்று நினைக்கிறேன். சரிங்களா? சாட்சிலாம் சொன்னாங்க. ஆனா அதே போல நான் ஒரு சாட்சி சொல்றேன். என்னுடைய சபையில இருக்கிறவங்களுக்கு அவங்க எத்தனை தலைமுறையினராக இருக்கிறாங்கிற நம்பிக்கை அந்த ஐயாவுக்கு கிடைத்த வெளிப்பாடு போல எனக்கு இல்லை. ஆனா ஒரு வெளிப்பாடு உண்டு, சபைக்கு வர்றவங்க பரலோகத்துல ஜீவ புஸ்தகத்துல அவங்க பேர் எழுதப்பட்டிருக்கிறது. அவங்களுக்கு பரலோகத்துல பெரிய பொக்கிஷம் உண்டு. அல்லேலூயா. இதற்காகத்தான் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறேன், இதற்காகத்தான் ஓடிக்கொண்டிருக்கிறேன், வேற ஒண்ணும் இல்லைங்க. ஒரு நாள் உங்களை எல்லாரையும் நான் மோட்சத்துவேன், முகமுகமாக நான் பார்க்க வேண்டும். அல்லேலூயா. இரண்டாவதாக, முதல்ல என்ன சொன்னேன்? வைராக்கிய நிறைந்த வாழ்க்கை முதல்ல சொன்னேன். இரண்டாவதாக தரிசனம் நிறைந்த கண்கள். இந்த வைராக்கியம் இருக்க இருக்க நீங்க பழகி பெருகி கொண்டேதான் போவீங்க. வைராக்கியம் சொல்லுவாங்க உலகத்தார், உலகத்தார் இல்ல, தேவ மனிதன் ஒருவர் சொல்லி இருக்கிறார், கிறிஸ்தவனை டிஸ்டர்ப் பண்ணாத, அவன் அசால்ட்டா என்னாத, அவன் என்ன பண்ணுவான், வெட்ட கொட்ட. எங்க வைராக்கியம் பெருக பண்ணும். அந்த வைராக்கியம் இருக்கிற வரைக்கும் நீங்க அந்த வைராக்கியத்தை வெட்ட வளர்ந்து கொண்டே இருப்பார்கள். அந்த வைராக்கியத்தை வெட்ட வளருவார்கள், கொட்ட. அல்லேலூயா. இரண்டாவதாக சொல்லப்பட்டது போல தரிசனம் நிறைந்த பார்வை. இந்த தரிசனம் நிறைந்த பார்வை இருக்கிற வரைக்கும் என்ன செய்யணும், நம்மள பழகி பெருக. என்ன பாஸ்டர் தரிசனம் நிறைந்த பார்வை? வாசிக்கலாம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். 1 சாமுவேல் 17:26 வாசிங்க. இந்த பெலிஸ்தனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்கிறவனுக்கு என்ன செய்யப்படும்?
ஜீவனுள்ள தேவனுடைய சேனையை நிந்திக்கிறதற்கு விருத்த சேதனம் இல்லாத. நல்லா கவனிக்கிறீங்களா? இந்த பெலிஸ்தன் இல்ல சின்ன பிள்ளைங்களுக்கு சொன்ன மாதிரி சொல்லி இருக்கிறேன். நல்லா கவனிங்க எல்லாரும். பிள்ளைங்களா புரியுதா? எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் என்னன்னா, சின்ன பிள்ளைங்களும் நம்ம சபையில நல்லா கவனிப்பாங்க, புரியுது. கடந்த வாரத்துல வேற ஒரு தம்பி பாட்டி வீட்டுக்கு வந்திருக்கிறான். பாட்டி வீட்டுக்கு வந்த இடத்துல வெளியூர்ல உள்ள சபைக்கு போற தம்பி பாட்டி வீட்டுக்கு வந்திருக்கிறான். வந்த உடனே போன வாரம் கூட்டு வந்திருந்தாங்க. சின்ன தம்பி தான். சொல்லியிருக்கிறேன், பாட்டி இந்த பாஸ்டர் சொல்றது நல்லா புரியுது. வாரம் எங்க ஊர்ல இருந்து உங்க ஊருக்கு நான் வந்துடுறேன், இந்த சர்ச்சுக்கு வர்றேன். எங்க இருந்துலாம் டிரான்ஸ்பர் பண்றாங்கப்பா. ஹல்லேலூயா. அதனால சின்ன பிள்ளைங்க நல்லா கவனிங்கன்னு உங்களுக்கு கர்த்தர் புரியும்னு நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர், ஏன்னா இது என்னுடைய ஜெபமாக ஊழிய ஆரம்பத்துல இருந்தது. நான் பேசும்போது அப்பா சின்ன பிள்ளைங்களுக்கும் புரியணும், பெரியவங்களுக்கு. ஏன்னா இயேசுவும் பாருங்க, அவருடைய வார்த்தை லகுவா, ஓமைகளை தவிர மற்ற எல்லாமே லகுவா, மற்றவர்களுக்கு புரியுற மாதிரி தான் என்ன பண்ணுவார், அவர் பேசி இருப்பார். சரி, நல்ல கவனிங்க. ஆமே, இதுல போட்டிருக்கு விருத்த சேதனம் இல்லாத அந்த பெலிஸ்தன். ஒரு தரிசனம் நிறைந்த கண்கள், கர்த்தரை குறித்ததான தரிசனம். என்ன தரிசனம்? நான் என் நேசருடையவன், என் நேசர். இந்த தெளிவான தரிசனம் இருந்துச்சுன்னா நமக்கு முன்னாடி இருக்கிற சத்ருவை கண்டு பயப்பட மாட்டோம். நாம பழகி பெருகுவதற்கு தடையா வர்ற சத்ருவை கண்டு பயப்பட மாட்டோம். அவனை எதிர்த்து விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம் என்று சொல்லி அவனுக்கு விரோதமாக எழும்பி அவனை முறியடித்து மேற்கொண்டு ஜெயத்தை பெற்றுக்கொண்டே இருப்போம். ஹல்லேலூயா. அதான் சொன்ன முதல்ல ஆராதனை நேரத்தில் சொன்னேன். நமக்கு முன்பாக இருக்கிற பெலிஸ்தன் மாம்சத்தோடு ரத்தத்தோடு நம்ம யுத்தம் பண்ண மாட்டோம். நமக்கு முன்னாடி மனிதர்களை கொண்டுதான் சத்ரு எழுப்ப செய்வான், நம்மளை சோர்வடைய செய்வான். அநேக மனிதர்கள் மூலமாக பின்பதாக இருந்து அநேக நம்மளை சோர்வுக்குள்ள ஆக்குகிற ஆயுதங்களை எய்து கொண்டே இருப்பான். ஆனா நாம சொல்லணும், நான் மாம்சத்தோட ரத்தத்தோட யுத்தம் பண்ண மாட்டேன். ஆனா உங்களுக்கு பின்னாடி ஒருத்தன் இருக்கான், அவனை பத்தி எனக்கு தெரியும். அவன் விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தன் எம்மாத்திரம். அவன் தலையை கர்த்தர் நசுக்கிட்டாரு. அவன் எனக்கு பொருட்டே இல்ல. பிசாச பத்தி பிசாசு எனக்கு பொருட்டே இல்ல. அவன் தலையை கர்த்தர் நசுக்கிட்டார். இன்னைக்கு சில பேர் வாளுக்கு அர்த்தம் சொல்லிட்டு இருக்காங்க. பாஸ்டர், தலையை நசுக்குனாலும் வாள் ஆடும் பாஸ்டர். இந்த அவிசுவாச வார்த்தை பேசுறவங்க பெருக முடியாது. எங்க தலையை நசுக்கிட்டார். நீ எம்மாத்திரண்டா, வெளியே ஓடு இயேசுவின் நாமத்தினால. ஹல்லேலூயா. இந்த வைராக்கியம் எனக்கு இருக்க வேண்டும் உங்களுக்குள்ள. பிசாசே நீ எம்மாத்திரம். வாழ ஆடுது, அதுக்கு ஒரு ஜெபம். வாழ கொல்றது எப்படி? இயேசுவின் நாமத்தினால வெளியேறு சொன்னா அவன் தானா என்ன பண்ணிடுவான்? சொல்லணும், உனக்குள்ள இருக்கிறவரை காலையில் எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். நாம மாம்சத்தோட ரத்தத்தோட சுத்தம் சண்டை போட்டுட்டு இருந்தா பழகி பெருக. நாம அதுக்கு பின்னாடி ஒருத்தர் இருக்க, அவனை பார்க்கணும். அவன் யாரு? விருத்த சேதனம் இல்லாத. ஆனா நான் யாரு? இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டு ஒவ்வொரு மாதமும் திருவிருந்துல அவரோடு உடன்படிக்கை, நானும் அவரும், அவருடைய ரத்தத்தும் என்னுடைய ரத்தம், அவருடைய சரீரமும் என்னுடைய சரீரமும் பிற்கப்பட்டதுக்கு அடையாளமாக நான் பாமை உட்கொள்ளும் போது நான் அவர் இணைக்கப்படுகிறேன். அவருடைய சாயல் எனக்குள்ளாக இருக்கிறது. பிசாசே, எனக்குள்ளாக இருக்கிறவர் பெரியவர். அவர் வானத்தை பூமி அண்ட சராசரங்களை படைத்தவர். எனக்கு முன்னாடி நிக்கிறதுக்கு அவனுக்கு தகுதி கிடையாது. எனக்கு முன்னாடி பேசுறதுக்கு அவனுக்கு தகுதி கிடையாது. வெளியேறு. ஒரு வைராக்கியம், ஒரு தரிசனம் நிறைந்த பார்வை. தரிசனம் இல்லைன்னா என்ன தெரியுமா சொல்லுவோம்? இன்னொரு இடத்தை வாசிங்க. 1 சாமுவேல் 17, 34, 36. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 34, 36. சவுலை பார்த்து ஒரு விஷயம், ஒரு சிங்கம் வந்துச்சு, ஒரு கரடி வந்துச்சு. தரிசனம் இல்லாத ஆள் என்ன பண்ணுவாப்புல? கரடிய சிங்கத்தை பார்த்தோன்னே தரிசனமே கிடையாது. அவனுடைய எல்லாம் என்ன, ஏதோ பெத்தோம், ஏதோ பிறந்தோம், ஏதோ வளர்ந்தோம், சாக போறோம். அவன் என்ன பண்ணுவான்? ஐயோ ஓடு 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 எங்க பண்ணிடுவான்? கரடியை பார்த்தோன்னே, நம்ம அம்மா இருக்காங்க, அடிக்கடி அவங்கள செய்தி சொல்றேன். சிறுத்தையை பார்த்து நான் இந்த அம்மாவை நினைக்கும் போது நினைப்பேன், என்னன்னா, கண்ட சகோதரத்தில் அன்பு கூறாதவன் காணாத இடத்துல அன்பு கூறான். அப்ப கண்ட சிறுத்தையை விரட்டி இருக்காங்க, அப்ப காணாத பிசாசு சிறுத்தையை விரட்டுறதுக்கு அவங்களுக்கு முடியும். அல்லேலூயா. இந்த பகுதியில சிறுத்தையை விரட்டின ஒரு ஆளு நம்ம சபையில இருக்காங்கன்னு ஒரு சந்தோஷம், ஒரு தாவீது நம்ம சபையில கர்த்தர் என்ன பண்ணிருக்கிறார்? வைத்திருக்கிறார். பாருங்க, மாடை கழுத்தை கடிக்க போச்சுன்னா கடிக்கும் போது எப்படி பயமா தானே இருக்கும். பக்கத்துல நானா இருந்தாலும் போவனான்னு தெரியல, ஆனா போய் விரட்டி விட்டு இருக்கிறாங்க. அந்த வைராக்கியம், அந்த தரிசனம் நிறைந்த பார்வை உள்ளவர்கள் சிங்கத்தை கண்டு கரடியை கண்டு ஓடுவதில்லை. அடுத்த வசனம் வாசிங்க. நான் அதை என்ன பண்ணனா? அவனுக்கு ஒரு தரிசனம் கர்த்தர் வச்சிருக்கிறார் பாருங்களேன். எப்பா, நான் எப்படிப்பட்டவன், நான் யார் என்ற ஒரு தரிசனம். நான் என் நேசருடையவன், நான் என் நேசருடையவன். அவருடைய ரத்தத்தை கொடுத்து என்ன மீட்டு இருக்கிறார். இந்த தரிசனம், இந்த பார்வை இருந்துச்சுன்னா நிச்சயமா சொல்லுவோம், அதை தொடர்ந்து போவோம். எதை தொடர்ந்து போவோம்? பிசாச இனி வீடு வீடா போங்க. இயேசு எப்படிதான் அனுப்புனார்? நீங்க வீடு வீடா பிசாசுகளை
மலை மேல் இருக்கிற பட்டணம் என்னை தேடி வரும். மலை மேல் இருக்கிற பட்டணம் சொல்லுங்களேன், புரியுதா இல்லையா? வாசனம் மலை மேல் இருக்கிற பட்டணம் என்னை தேடி உதிக்கிறவன் ஒளி இடத்துல வருவாங்க. அது இருக்கட்டும். நீங்க இப்ப தேடி போறீங்க என்னது? அதை பின்தொடர்ந்து போற வர்ற இடத்துல விரட்டுன்னு விரட்ட போறீங்க பிசாசை. ஹல்லேலூயா. சத்ருவை விரட்ட போகிறோம். சத்ருடைய கிரியைகளை விரட்டே. சத்ருவே, நான் உன்னை பின்தொடர்ந்து வருவேன். நான் உன்னை பின்தொடர்ந்து உன்னை விட மாட்டேன். அவன் நீ என் குடும்பத்தை என் பிள்ளைகளை அங்க எங்கன்னு பயமுறுத்துற காரியம், நீ வெளியே போ. உன் தலையை கத்த நசுக்கிட்டா நான் பயப்பட போறது இல்ல. நான் உன்னை பின் தொடர்ந்து வருகிறேன். அந்த அபிஷேகம் எனக்குள்ள கொடுத்திருக்கிறா. எனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் பின் தொடர்கிற அபிஷேகம். பின் தொடரி அவனை வெட்டி அவனுடைய தலையை நசுக்கி இன்னும் அவனை ஓட வரட்டேன். வெட்ட வளருவேன். கொட்ட இந்த விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்குதா? நீங்க பழகி பெருக பண்ண பின்தொடர்ந்து போய் சொல்லுங்க. பின்தொடர்ந்து அது என்மேல் பாருங்க. அதை முதல்ல என்ன பண்றாரு? பின்தொடர்றாரு. அப்புறம் அத தப்பு வைக்கிறாரு. ஆட்டை என்ன பண்றாரு? தப்பு வைக்கிறாரு. இப்ப ஆட்டை அதுல இருந்து தப்பு வச்சா என்ன ஆச்சாம்? அது என்மேல் பாய்ந்துச்சு. உங்க வீட்டுல பாயுதா பாஸ்டர்? ஊழியம் செஞ்சா பாயுது பாஸ்டர். பாய்ஞ்ச உடனே என்ன செய்யணும் அங்க சொல்லுது, வாசிங்க. ஒரேடியா நீ பாயவா செய்யற? முதல்லையாவது உன்னை விரட்டி விட்டுருப்பேன். இப்ப என் குடும்பத்தையா பாதிக்கிற? என் பிள்ளையா வர்ற? நான் ஜோமனா என்னையா தொடர? இப்ப உன்னை பிடிக்கிறேன் பாருங்க. என்ன பண்றாரு பாருங்க. அதை அடிச்சு. அல்லேலூயா. இப்ப நீங்க செய்ய வேண்டியது என்னது? பாஸ்டர் வாங்க பாஸ்டர் ஜோபிக்க இல்ல. என்ன செய்யணும்? அதை புடிச்சு ஒரே அட்டிய வெளுத்து ஓடி. முதல்லையாவது விரட்டணும். அதை ஓடலையா உடனே திரும்ப உங்க மேல பாயுதா, கொன்றுங்க. அல்லேலூயா. அந்த அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறா. நீங்க பழகி பெருக வேண்டாம். முழங்கால போடுங்க, முடக்குங்க. கொல்லுவேன், விட மாட்டேன். இந்த எல்லையை நான் சுதந்தரிப்பேன். இந்த கிராமத்தினுடைய எல்லைகளை சுதந்தரிப்பேன். இது கர்த்தருடையது. சில வீட்டுக்கு போங்க, அவர்களை சுதந்தரிப்பேன். கர்த்தருடையவர்களாக மாற்றப்படுவார்கள். அவருடைய பெயர் ஜீவபுஸ்தகத்தில் எழுதப்படும். பிசாசே, உன்னை கொல்லுவேன், அழிப்பேன். தயவு செய்து இனி ஒரு நாளும் பாஸ்டர் வாழு பாஸ்டர் பிசாசு வாழு வருது பாஸ்டர் வராதீங்க. உங்களை கர்த்தர் ராஜாக்களாக வைத்திருக்கிறா. நீங்களே உங்களை குறைச்சி எடை போட்டு தரிசனம் இல்லாத கண்களை, வைராக்கியம் இல்லாத வாழ்க்கையை வாழாதீங்க. வைராக்கியம் நிறைந்த வாழ்க்கை. தரிசனம். என்ன தரிசனம்? நான் என் நேசருடையவன். இன்னைக்கு நிறைய தரிசனம் இருக்கும். ஊழியத்தை குறித்து எல்லாம் நிறைய தரிசனம் இருக்கும். நான் யாருங்கிற தரிசனம் இருக்காது. அதுக்குதான் திரும்ப சொல்றேன், தரிசனம் நிறைந்த கண்கள். நாம் யார்? ராஜா வீட்டு பிள்ளைனா, ராஜாவோட பிள்ளைனா,